துளசி, இங்க பாரு, உன்னோட தோல்வி கன்ஃபார்ம் ஆகி போச்சு. இப்படி தேவையில்லாம பேசி பஞ்சாயத்துல நிக்காத. நான் தான் பஞ்சாயத்து தலைவரா வருவேன். அப்புறம் உனக்கு தான் ரொம்ப அசிங்கம். என்ன காவேரி அண்ணா, நீங்க போங்க. வாங்க நீ. சிவா சொன்னா துளசி உடனே கேப்பா. ஆமா, அது என்ன நீ சொன்னா மட்டும் எதுவும் பதில் சொல்லாம உடனே கேக்குறா? ஏன் அப்படி? அதான் நீ கேட்க மாட்டேன்னு நான் சொல்றேன். நான் அப்படி சொல்லல. அதனால தானே நான் இப்ப சொல்றேன். தூக்கம் வந்தா வா, நான் லைட் ஆஃப் பண்ணிடுவேன். குட் நைட். ஜனனி, பாத்துக்க, சிவா போக்கே சரியில்லை. நாங்க இவ்ளோ பேசிட்டு இருக்கோம், நீங்க மட்டும் மௌனமா நிக்கிறீங்க. என்கிட்ட சொல்றியா? நான் தான் எது சொன்னாலும் நீ முறைக்கிறிய. இல்ல உன் முகமே அப்படி மாறி போச்சான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. துபார் இப்ப கூட போங்க, போதும் போங்க. வர வர இந்த துளசி ஓவரா பேசிட்டு இருக்கால. ஒன் டே எல்லாமே மாறி போயிடும். நோ டென்ஷன் அமராவதி. ஓகே, வாங்க எல்லாரும் தூங்க போலாம். வாங்க. ஒரு நிமிஷம் இரு. ஆதையும் போட்டுக்கோ. இன்னும் ரெடி ஆயிட்டு இருக்கீங்க? ஐயோ, சீக்கிரமா போலாம். எங்க எலெக்ஷன்ல நிக்கிற வேட்பாளரே லேட்டா போனா தப்பு இல்லையா? சீக்கிரம் வாங்க. இருங்க, அவசரப்படாதீங்க ராஜசேகர். வெற்றி நமக்கு நிச்சயமாயிடுச்சு. இப்ப என்ன அவசரம்? நான் பிரசிடென்ட் மாதிரி போக வேண்டாமா? நீங்க போங்க, நான் வரேன். சரி. ஓகேவா? சூப்பரா இருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. போலாம். போலாமா? போலாம். வாங்க வாங்க. சாமி ஓட்டு போடாது, நாம தான் ஓட்டு போடணும். உங்களுக்கு ஓட்டு இருக்கா? எனக்கு இல்லைன்னா என்ன, என் வெற்றி டீம் எல்லாருக்கும் ஓட்டு இருக்கு. ஹலோ, இந்த முறை உன் வேண்டுதலை சாமி நிறைவேத்தாது. ஏன்னா அது முடியாது. இவகிட்ட எல்லாம் என்ன வெட்டி பேச்சு. வாங்க போலாம். ஒரு நிமிஷம். என்ன துளசி, இந்த பத்மாவை எதிர்த்துட்டோமேன்னு கவலையா இருக்கா? இனிமே கவலைப்பட்டு ஒன்னும் ஆகாது. எல்லாமே முடிஞ்சு போச்சு. வழிய விட்டா போலாம், நேரம் ஆயிடுச்சு. சார், நீங்க பண்றது சரியில்லை. சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய இன்ஸ்பெக்டர் நீங்க இப்படி பண்ணலாமா? நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? நான் எப்பவும் கடமை தவற மாட்டேனே. என்னாச்சு? அரெஸ்ட் பண்ணியாச்சா? அதுக்குள்ள அம்ல இங்க வந்துட்டாரு. இன்ஸ்பெக்டர் கூட உள்ள ஸ்டேஷன்ல பேசிட்டு இருக்காரு. அப்போ நம்ம பிளான் தெரிஞ்சு போச்சா அண்ணனுக்கு? தெரியலையே. என்ன சொல்ற? தெரியலையா? இப்ப என்ன பண்றது? இல்ல அம்பலத்துக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு போச்சான்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல வந்தேன். சரி, நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. நான் என்ன விஷயம்னு தெரிஞ்சுட்டு உங்களுக்கு போன் பண்றேன், சரியா?
அம்மா என்னம்மா? தெரியல. இப்போதைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன நடக்குதுன்னு தெரியல. விசாரிச்சு சொல்றேன்னு சொல்லியிருக்கா. அம்பலம் சார், தப்பு பண்ண வேண்டாம். நீங்க பெரிய மனுஷன், இப்படி எல்லாம் தப்பு பண்ண கூடாது. வேணாம். ஐயோ தாச, நம்ம பிளான் பண்ணது ஏதாவது தெரிஞ்சிருச்சோ? ஐயோ, எப்படிக்கா? தெரியலையேடா. கான்ஸ்டபிள்ஸ், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. சார் சார், தேர்தல் நடக்கும்போது லைசன்ஸ் கன் வச்சிருக்கிறவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல அதை ஒப்படைக்கணும்ல? ஆமா சார், அப்படிதான் ரூல்ஸ். நீங்க ஏன் சார் எனக்கு அறிவிப்பு பண்ணல? அது தப்பு தானே? தப்புதான் சார். சார், நீங்க தப்பு பண்ணாலும் நான் சரியா இருக்கணும்ல? அதான பெரிய மனுஷனுக்கு அழகு. அதனாலதான் கன் எடுத்து வந்திருக்கேன். என் கன்னை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இந்தாங்க. லூசு பையன், இதுக்கா இந்த அடாவடி? சார், முறைப்படி எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் முடிச்சுட்டு தான் நீங்க இங்கிருந்து போகணும். சரியா? இல்ல சார், ஒரு அவசரம், போயிட்டு வந்து பண்ணிக்கலாமே. அப்படியா? நீங்க போங்க. டிஎஸ்பி ஆபீஸ்ல ஒப்படைச்சுக்கிறேன். அவரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அவர்கிட்டயும் ஒப்படைச்சுக்கிறேன். பட்டா? சார் 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 இருங்க சார், ஃபார்மாலிட்டிஸை நானே பண்ணிடுறேன் சார். நீங்க உட்காருங்க சார், கொடுங்க. சொல்லி என்னாச்சு? பத்மா,